எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ப்ரொக்கோலி சூப் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ப்ரொக்கோலி வெஜிடபிளை பொறுத்த வரைக்கும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உண்டுங்க. 2 விதமாக தான் இதை சமைச்சு சாப்பிட்ணும். ஒன்று சூப்பாவோ இல்லைன்னா சாலடாவோ சாப்பிட்ணும். ஏன்னா அதிக நேரம் இதை வதக்கிறதோ வேக வைக்கிறதோ கூடாது. அதனுடைய சத்துக்கள் எல்லாம் போயிடும். இந்த அளவுக்கு ஹெல்த்தியான இந்த ப்ரொக்கோலி சூப் எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ப்ரொக்கோலி சூப் எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ப்ரொக்கோலியில் எவ்வளோ மருத்துவ பலன்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதயத்தை பலப்படுத்தும், நோய் எதிர்ப்பு சக்தி அளிக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்குது, எலும்புக்கு வலு சேர்க்கும், சிறுநீரக பிரச்சனை இருந்தால் இது தொடர்ந்து சாப்பிட்லாம், புற்றுநோய் செல்களை எதிர்க்கக்கூடிய தன்மை இருக்குது. முக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்க அடிக்கடி இந்த சூப்பை செஞ்சு சாப்பிட்லாம். இந்த சூப்பு செய்கிறதுக்கு ஒரு பெரிய ப்ரொக்கோலியில் பாதி அளவு எடுத்திருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா 10 பாதாமும் ஊற வச்சு தோல் எடுத்திருக்கேன், 1 வெங்காயம், 5 பூண்டு பல். ப்ரொக்கோலியில் இந்த மாதிரி ஆஞ்சதுக்கப்புறம் தண்டு பகுதியை தனியாக நறுக்கி வச்சுருக்கேன், மேலே இருக்க பூக்களை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதிக நேரம் இந்த ப்ரொக்கோலியை பொறுத்த வரைக்கும் வதக்கக்கூடாது, ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. சின்ன பீஸு வெண்ணெயை வானலியில் சேர்த்துருக்கேன். இந்த வெண்ணெய் உருகிறப்பயே 5 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். அப்புறம் 1 வெங்காயத்தை சேர்க்க போகிறேன். பூண்டு வெங்காயம் வேண்டாங்கிறவங்க கொஞ்சமாக முட்டைக்கோஸை இந்த மாதிரி வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நிறம் மாறத்துக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும். 2 நிமிஷம் வதக்கினா போதும். இது கூட நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். மிளகையும் சேர்த்துட்டா தனியாக நம்ம சூப் பண்ணுறப்ப மிளகு தூள் சேர்க்க வேண்டியது கிடையாது. இப்போ 2 நிமிஷம் நல்லாவே வெங்காயம் நிறம் மாறினப்புறம் ஊற வச்ச பாதாமும் அந்த ப்ரொக்கோலியில் இருக்க தண்டு பகுதி அதை மட்டும் சேர்த்துக்கலாம். ஏன்னா தண்டு பகுதி ஒரு 1 நிமிஷம் அதிகமாகவே வதங்க நேரம் எடுக்கும். இந்த சூப்புக்கு தேவையான அளவுக்கு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இதை 2 நிமிஷம் திரும்பி வதக்கினதுக்கப்புறம் இந்த மேலே இருக்கிற பூக்களை போட்டுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாதுங்க. இது காலிஃப்ளவர் மாதிரி ரொம்ப நேரம் ஆகாது வேகிறதுக்கு. ஜஸ்ட்டு 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்க பூக்கள் நீங்கள் வதக்கின அப்புறம் தொட்டு பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். 2 நிமிஷம் தாங்க. நல்லா இந்த மாதிரி நிறம் மாறி டைம் கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. 2 நிமிஷத்தில் நம்ம அடுப்பை நிறுத்தி விடலாம். இப்போ உங்களுக்கு அடுப்பை நிறுத்திட்டு மூடியும் வச்சுருக்கேன். இந்த மாதிரி மூடி வைக்கிறப்ப இந்த சூட்லேயே உங்களுக்கு நல்லாவே வெந்துடும். தாராளமாக நீங்கள் இதை ஸ்டீம் பண்ணணுன்னா கூட பண்ணலாம். வெண்ணெய்க்கு பதிலாக கொஞ்சமாக நம்ம கடலெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். வேறு எந்த ஆயிலும் சேர்க்காதீங்க. இப்போ பாருங்கள் நல்லாவே சூடு ஆறி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு ரொம்ப ரொம்ப கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. இந்த ப்ரொக்கோலி சூப் செஞ்சு முடிச்சப்பறம் நம்ம ப்ரெட்டெல்லாம் சேர்க்க போகிறதில்ல. அதனால் இந்த சூப்பு சாப்பிட்றப்ப ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் திரும்பவும் வானலியில் ரொம்ப கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துட்டு 1 கைப்பிடி அளவுக்கு ஸ்வீட் கார்னை நான் இந்த வெண்ணெயிலே வதக்குறேன். நீங்கள் வேக வச்சு கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். இந்த வெண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கிட்டே இருந்தோம்னா நல்லா நிறமும் மாறிடும். அந்த அளவுக்கு நம்ம இது வதங்கினாலே போதும். பொதுவாக ஸ்வீட் கார்ன்லாம் பச்சையாக கூட சாப்பிட்றாங்க. இந்த 2 நிமிஷம் நம்ம வதக்கினதுக்கப்புறம் ப்ரொக்கோலி வெங்காயம்லாம் வதக்கி மிக்சியில் அரைச்சிட்டு வந்திருக்க அந்த கிரேவியை சேர்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் கார்ன் சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் படிக்கிற குழந்தைங்க யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட்றப்ப க்ரன்ச்சியாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த ஸ்டெப்பு காமிக்கிறேன். இப்போ ஜாரில் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ, ரொம்ப நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. ஓரளவுக்கு செமி கிரேவியாக தான் இருக்கணும். சத்துக்கள் முழுக்க நமக்கு போய் சேரணும். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாதுங்க. பால் பொங்குற மாதிரி 2 நிமிஷம் கொதிச்சா போதும். பாதாம்லாம் சேர்த்துருக்கறனால நல்லா திக்காக இருக்கும். அதனால் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவெல்லாம் கரைச்சி விடணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி பால் பொங்குற மாதிரி பொங்கினோடனே அடுப்பை நிறுத்திட்டு சர்விங் பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ நான் செஞ்ச அளவு பார்த்திங்கன்னா 3 பேர் வரைக்கும் தாராளமாக இந்த சூப் குடிக்கலாம். ஓரளவு மீடியம் சைஸாக வாங்கக்கூடிய ப்ரொக்கோலியோடைய விலை பார்த்திங்கன்னா இப்போ 30 ரூபா தான் விற்றுது. பாருங்கள், ஒரு 6 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு சூப் செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ பரீட்சைக்கு படிக்கிற குழந்தைகளுக்குலாம் ஒரு ஹெல்த்தியான இந்த சூப் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்து நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ வீவர்ஸ்.